ஒரு வழியாக மன்னிப்பு கேட்ட இந்திரஜா. ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்திரஜா கார்த்தி தம்பதி தங்களோட 6 மாசமேயான கைக்குழந்தை மகனை தூக்கிக்கிட்டு ஹெகுரு பயிற்சி மையத்துக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக போயிருந்தாங்க. அப்ப கடந்த 20 வருஷமா தமிழ்நாட்டுல முன்பிருந்த குழந்தைகளோட சிந்தனை திறன் இப்ப குறைஞ்சிருக்குன்னு வீடியோல பேசி வெளியிட்டு வைரல் ஆக்குனாங்க. அது சர்ச்சையான நிலையில தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு மையம் இந்திரஜாவோட வீடியோ கண்டென்ட்டுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு பகிரங்கமா அறிவிச்சாங்க. இப்படிப்பட்ட நிலையில அவங்க தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சாமி விக்கிரகத்துக்கு முன்ன நிறைய பெண்கள் மத்தியில நான் செய்த பிழைகளை எல்லாம் பொறுப்பாயம்னு பாட்டு பாடி இருக்காங்க. அவர் பாட பாட அங்கிருந்த பெண்களும் கோரஸா அதே பாட்டை பாடுற மாதிரி வெளியான இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள், அடட இந்திரஜா மன்னிப்பு கேட்டுட்டாங்களே, ஆனா தமிழ்நாட்டு இல்லத்தரசிகள் மற்றும் தாய்மார்கள் கிட்ட தானே மன்னிப்பு கேட்கணும்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதென்ன இன்டைரக்ட் ஸ்பீச்ல மன்னிப்பு, டைரக்ட் ஸ்பீச்ல மன்னிப்பு கேளுங்கன்னு வருத்த எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திரஜா மேடம் ஒரு சாரி